ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி மேல ஏற்கனவே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட மேனேஜர்ஸ் ஃபேமிலிய நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து பரிசு கொடுத்தா நாம தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், அத சரி கட்டத்தான் இப்படி மேனேஜர் ஃபேமிலிய வீட்டுக்கு கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்தோன்னு தப்பா பேச மாட்டாங்களா ஆதி? இது ஒன்றும் புதுசு இல்லையம்மா. வருஷம் ஏதாவது ஒரு கம்பெனில இருந்து நல்லா ஒர்க் பண்றவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட் கொடுக்கறது நம்ம வழக்கம் தானே. இந்த தடவை ஃபுட் ப்ரொடக்ஷன் மேல அபாண்டமா பழி விழுந்திருக்கு. ஸோ அங்கே ஒர்க் பண்றவங்க மனசளவில் சோர்ந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிற மேனேஜர் ஃபேமிலிஸை கூப்பிட்டு நம்ம வீட்டில் ட்ரீட் கொடுத்தா அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீ சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. எலிக்கு பயந்துகிட்டு வீட்டுக்கே நெருப்பு வச்ச கதையா, ஒரு கேஸுக்கு பயந்துகிட்டு நாம ஏன் நம்ம பழக்கத்தை மாத்திக்கணும்? வந்திருக்கிறவங்கள கௌரவிச்சு அனுப்புவோம். வா. அம்மா வராங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க தயவுல ரொம்ப நல்லா இருக்கோமா. உங்க பக்கத்துல நாங்க இப்படி நின்னு பேசுறதுக்கே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. மா, உங்களை இப்படி நேர்ல பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா? படிக்கிறாங்கம்மா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? அவன் பேரு வினோத்மா. என்ன படிக்கிற நீ? அம்மா, அவன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவம்மா. ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதனால அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலம்மா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கே, நீங்க அங்க அட்மிஷன் போடலாமே. அங்க நல்ல கேர் எடுத்துப்பாங்க. அம்மா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஃபீஸ் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்கம்மா. ஆதி, சிட்டில இருக்கிற தி பெஸ்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் எதுன்னு பார்த்து அதுல இந்த குழந்தைய சேர்த்து விட்டுரு. சரிம்மா. அப்புறம் ட்ரீட்மெண்ட், தெரப்பி, அந்த செலவெல்லாமே நாம பாத்துக்கலாம். சரிம்மா. குழந்தை இப்படி இருக்கிற விஷயத்த நீங்க எனக்கு முன்னாடியே தெரியப்படுத்திருக்கலாமே. கவலைப்படாதீங்க, குணப்படுத்திடலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. பார்வதி, அம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்கம்மா. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் தலை எழுத்து.
இந்தாப்பா சாப்பிடு. இருங்க இருங்க, நான் ஊட்டுறேன். பார்வதி, அம்மா. இவங்க எல்லாரையும் பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. குழந்தைங்க எல்லாரும் இங்கேயே விளையாடிட்டு இருக்கட்டும், நீங்க மட்டும் வாங்க. வாங்க. இது வேற. நீ வா. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷமா. எங்க எங்க சந்தோஷத்துக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம், பாத்துக்கிறேம்மா. அகிலாம்மா நம்ம கிட்ட இவ்வளவு அன்பா பாசமா பழகுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க குடும்பம் தானேன்னு நினைக்காம இவங்க புள்ள மேல எவ்வளவு அக்கறை காட்டினாங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த அகிலம்மாவோட நல்ல மனசுக்கு நாம என்ன கைமாறு பண்ண போறோம்? பெருசா எதுவும் பண்ண வேணாம். எப்பவுமே அகில அம்மாவுக்கு உண்மையாவும் விசுவாசமும் இருந்தா போதும். கண்டிப்பா அகிலம்மாவுக்கு உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போம். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆ, அப்போ உள்ள வந்து சாமி முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஆமா, அதான் கரெக்ட். வாங்க சாமி முன்னாடி போய் உறுதிமொழி எடுத்துக்கலாம். வாங்க. அகிலம்மாவுக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமும் இருப்பேன். அகிலாமாக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்பேன்.
டாக்டர் மாமா. புரியல. அம்மாவோட நல்ல மனசை பார்த்து மத்த 2 பேரும் அவங்களுக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போம்னு சாமி முன்னாடி எரியிற சூட மேல சத்தியம் பண்ணாங்க. ஆனா இவங்க மட்டும் சத்தியம் பண்ணாம அழுதுகிட்டே போறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ நெருடல் இருக்கு. அவங்க புருஷன் தப்பு பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால நீங்க அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாருங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். நான் பார்க்குறேன். என்னப்பா மேட்ச் எப்படி போகுது? கொஞ்சம் சொதப்பலா தான் போயிட்டு இருக்குப்பா. என்னப்பா சாப்பிட்டியா? என்னங்க, நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு விருந்துக்கு போயிட்டு வரோங்க. முக்கியமான இடத்துக்கு விருந்துக்கு போனீங்களா? அப்படி என்ன முக்கியமான இடம்? என்ன விருந்து? சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? அப்படி எங்க விருந்துக்கு போனீங்க? உங்க முதலாளி அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுக்கு தான் விருந்துக்கு போயிட்டு வந்தோம். அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு விருந்துக்கு போனீங்களா? ஆமாங்க, மேடம் வீட்ல இருந்து கார் வந்து எங்களை கூட்டு போச்சு. எங்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்போன்னு நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களோட ஒர்க் பண்ற மத்த 2 மேனேஜர் ஃபேமிலியையும் விருந்துக்கு கூப்பிட்டிருக்காங்கன்னு. அகிலாண்டேஸ்வரி அம்மா எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா அவங்க எங்க கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? நம்ம பையனை பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிச்சாங்கங்க. இவனுக்குன்னு தனியா ஸ்கூல் இருக்கான், அதுல சேர்த்து விடுங்க, அதான் பையன் ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அவங்க பூஜை ரூம்ல வச்சு லக்ஷ்மி காசெல்லாம் பரிசா கொடுத்தாங்கங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா மாதிரி ஒரு நல்ல முதலாளிக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல, நம்ம பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. பணம் சம்பாதிக்கிறதா நினைச்சு பாவத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. மூடி வாய. என்ன கேட்காம என்கிட்ட சொல்லாம விருந்துக்கு போனதே தப்பு, இதுல அட்வைஸ் வேற பண்றியா? வசதியான வாழ்க்கை வாழணும்னா பணம் வேணும். பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. பெருசா வந்துட்டு அட்வைஸ் பண்ண, புருஷனை கேட்காம விருந்துக்கு போயிட்டு வந்து. ஆமா சாந்தி, சூடா ஒரு காஃபி கொடுமா. கொண்டு வர மாமா. இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமா இருக்கே. அகிலா கம்பெனில எத்தனையோ மேனேஜருங்க இருக்காங்க. குறிப்பா இந்த ஃபுட் செக்ஷன்ல இருக்கிற 3 மேனேஜருங்க குடும்பத்தை மட்டும் எதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்? இதுல கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. என்ன வனஜா ஆண்டி கால் பண்றாங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தானே கால் பண்ணுவாங்க. ஹலோ ஆண்டி. ஹாய் நந்தினி. ஒரு முக்கியமான விஷயம், அது சொல்றதுக்காக தான் நான் இப்ப கால் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட இருந்து போன் வரும்போதே நினைச்சேன் ஆண்டி, முக்கியமான விஷயமா இருந்தாதான் நீங்க போன் பண்ணுவீங்கன்னு. அது சரியா போச்சு. என்ன விஷயம் ஆண்டி? நந்தினி, நீ இந்த அகிலாவை குழந்தைங்க பால் பவுடர்ல கலப்படம் செஞ்ச கேஸ்ல மாட்டி விடணும்னு பிளான் போட்டிருந்தல்ல, அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவ ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அரெஸ்ட் ஆகுறதுல இருந்து வேணா அந்த அகிலாண்டேஸ்வரி தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது ஆண்டி. அவ தப்பிக்கவும் கூடாது நந்தினி. என் கையில விளங்க மாட்டி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சா இல்ல, அவ கையில விளங்க மாட்டி போலீஸ் ஜீப்ல ஏத்தி ஜெயிலுக்கு போய் கழித்துங்கிறத என் கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும். கூடிய சீக்கிரம் அந்த கண்கொள்ளா காட்சிய பார்த்து ரசிக்க தான் போறீங்க ஆண்டி. கவலைய விடுங்க. அந்த அகிலாண்டேஸ்வரி கேஸ்ல இருந்து தப்பிக்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பிளான் ஆண்டி? என்ன பிளானுங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல நந்தினி. ஆனா எங்க வீட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ இந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி சந்தேகப்படுற மாதிரி வீட்ல அப்படி என்ன நடந்துச்சு ஆண்டி? சொல்றேன் நந்தினி.
அகிலா கம்பெனில எத்தனையோ மேனேஜருங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு குறிப்பா இந்த ஃபுட் செக்ஷன்ல இருக்கிற 3 மேனேஜருங்க குடும்பத்துல இருந்து மட்டும் கூப்பிட்டு ஃபேமிலியோட விருந்து வைக்கிறான்னா அதுல ஏதோ பிளான் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. குழந்தைங்க கேஸ்ல இருந்து தப்பிக்க அகிலாண்டேஸ்வரி ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. ஆமா நந்தினி, எனக்கு என்னமோ இந்த 3 மேனேஜர்ல யாரோ ஒருத்தர் தான் உனக்கு தகவல் கொடுத்த அந்த மேனேஜரா இருக்கணும். அந்த ஆளை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக தான் அகிலா இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் விருந்தையே ஏற்பாடு பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிளான் அதுவா தான் இருக்கும் ஆண்டி. ஆனா அந்த அகிலா என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த மேனேஜர் ஒத்துக்கவே மாட்டான். ஆஃப்கோர்ஸ் நந்தினி, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணவும் மாட்டியே. இருந்தாலும் நம்ம சைடுல நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. நீ எதுக்கும் அந்த மேனேஜருக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்லு. ஓகே ஆண்டி, அத நான் பாத்துக்கிறேன். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. என்ன நந்தினி, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அகிலா கையில கூடிய சீக்கிரம் விலங்கு மாட்டி ஜெயிலுக்கு போய் அவ கழித்திங்கிறத நான் பார்க்கணும். அது மட்டும் நடந்தா போதும். அது நடக்கும் ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே நந்தினி, நான் ஃபோன் வச்சிடுறேன். ஓகே ஆண்டி. மாமா காஃபி இந்தாங்க. குடும்பம் என்னங்க போன் அடிச்சிட்டு இருக்கு. இந்தாங்க. என்ன நந்தினி மேடம் கூப்பிடுறாங்க? வணக்கம் மேடம். வணக்கம். ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்ல வேண்டியது நீங்க தான் செந்தில். ஏதேதோ நடந்திருக்கு, ஆனா நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க வைஃப் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு போயிருந்தாங்களாமே. அவ அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு போனது எனக்கு தெரியாது மேடம். போயிட்டு வந்துதான் விஷயத்த சொன்னா. அவ மட்டும் போகல மேடம், அவங்க ஃபுட் செக்ஷன்ல ஒர்க் பண்ற இன்னும் 2 மேனேஜர்ஸ் ஃபேமிலியும் போயிருக்காங்க மேடம். எனக்கு எல்லாமே தெரியும் செந்தில். அகிலாண்டேஸ்வரிக்கு ஏதோ சந்தேகம் வந்துட்டா பால் பவுடர் கேஸ்ல உண்மையை கண்டுபிடிக்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த வழியில அகிலா அட்டாக் பண்ணாலும் நீங்க உண்மையை சொல்லிடவே கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். நல்லா விசாரிச்சியா? இந்த வீடு தானே? ஆமா ப்ரோ, அங்க பாரு வெளிய நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஆதி சார் கார்ல இருந்து இறங்கி வராரு மேடம். நான் அப்புறமா கால் பண்றேன் மேடம். என்னது? ஆதி உங்களை தேடி வந்திருக்கானா? நீங்க உடனே போனை கட் பண்ண வேண்டாம். ஆதிக்கு டவுட் வந்துரும். சரிங்க மேடம். நானே போனை கட் பண்றேன். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. ம்? ஓகே மேடம். எங்க பாஸ் வந்திருக்காரு, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன சார் இவ்வளவு தூரம்? எனக்கு ஒரு கால் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன் சார். நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடாம வெளியே நிக்க வச்சு பேசுறீங்க. நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் உங்களை பார்த்த பதட்டத்துல மறந்துட்டேன் சார். வாங்க சார் உள்ள போலாம். வாஷம். அம்மா சாந்தி. ஆ என்னங்க மாமா? நான் கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க மாமா. நான் போய் என் ரூம்ல பாக்குறேன். பிளாஸ்க்ல டீ கொடுத்து. வாங்க சார். ஆமா. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாங்க சார் கிட்ட பேசிட்டு கிளம்பிடுவோம். சார் குடிக்க ஏதாவது? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரிங்க சார். சார் உட்காருங்க சார்.